நேயர்களே, தற்போது நாம் பேசப்போது திமுக தலைமையில் மிக முக்கியமாக அன்பில் மகேஷ் அவருக்கும் திமுக தலைமைக்கும் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறது. உதயநிதியினுடைய அகில இந்திய உதயநிதி மன்றத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் அன்பில் மகேஷ். அவங்க அப்பா பொய்யாமொழி. அது திரு கலைஞர் கருணாநிதி அவர்களோடு நெருக்கமானவர். அவருடைய மகன், அவருடைய வாரிசு தான் அன்பில் மகேஷ். இவர் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய மகன் உதயநிதிக்கு அகில இந்திய நற்பணி மன்றத்தை அவர் செய்திருந்தார். அப்படிப்பட்ட அன்பில் மகேஷ் மீது தற்போது சற்று திமுக தலைமை அதிருப்தி அடைந்திருக்கிறது. திருச்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் K.N. நேரு அதிருப்தி அடைந்திருக்கிறார். அதுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கத்தான் செய்யணும். அதிகாரம் மலை போல் குவிகின்ற போது உறவுகள் ஒட்டி வரும். அதிகாரம் சிதறடிக்க போகிற போது உறவுகள் பிரிந்து போய்விடுவார்கள். இது இயற்கை கட்டமைத்த ஒரு நடவடிக்கை. ஆனால் இப்போ நாம் பேச போகிற மிக முக்கியமான தகவல், சமீப காலமாக இவருடைய அட்டண்டன்ஸ் திமுக தலைமையில் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இவர் ரகசியமாக தாவேகாவினுடைய அமைச்சர் ஒருவரை அணுகி தன்னை காப்பாற்றுவதற்காக அவர் கெஞ்சி கொண்டிருக்கிறார். அல்லது தாவேகாவோடு ரகசியமாக இவர் கூட்டமைப்பில் இருக்கிறார். இவருடைய வலது கையாக செயல்பட்ட ஸ்வீட் பாக்ஸுகளை எல்லாம் கொன்று குவித்த அந்த செய்தி அப்படித்தான் சொல்லுது. PT அரசகுமார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு அவர் உண்மைகளை வாந்தி எடுத்திருக்கிறார். அதில் பெரும்பான்மையானவைகள் இவர்தான் காரணம், நான் என்னென்னலாம் செய்தேன், எவ்வளவு டிரான்ஸ்ஃபர், எத்தனை இடமாற்றம், எத்தனை புதிய பணிகள் எல்லாம் நாம் செய்தோம். திருச்சியினுடைய மாவட்ட செயலாளர் அல்லவா அவர். அப்போ அவருக்கு எவ்வளோ பல கோடிகள் கிடைக்கும், எவ்வளோ 1000 கோடி சம்பாதிச்சிருக்கலாம், பல 100 கோடி. இதையெல்லாம் அவர் அழகாக சொல்லிட்டார். தமிழகத்தினுடைய விசாரணை வளையத்திற்குள் எனக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் சொன்னதைத்தான் நான் செய்தேன், அவர் மூலமாக தான் கட்டிங் கொடுத்தேன். ஏன்னா இவருக்கு 8 PAக்கள் உண்டு. இவருடைய அண்ணன் அக்கால் மகள் கார்த்திக்கு இன்னும் சில நண்பர்கள் 7-8 பேர் வச்சுருந்தார். யார்? அன்பில் மகேஷ். இப்போது இந்த இது போக 6 6க்கு மேற்பட்ட புரோக்கர்கள், அதில் PT அரசகுமாரும் ஒருத்தர். இவர்கள் தான் அந்த வழிகளை எல்லாம் சரி செய்து யாரை சந்திக்கணும், எப்படியெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் தெளிவாக ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அங்கே அணுகி அதன் மூலமாக அவர் கட்டிங்களுக்கு வழியமைத்து கொடுப்பார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் கட்டிங்குக்கு வழியமைத்து கொடுத்து விட்டார். இந்த கட்டிங்குக்கு வழியமைத்து கொடுத்தது பல 100 கோடி ரூபாய் அளவிற்கு டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம், புதிய பணி, இனி என்னென்ன பணிகள்லாம் இருக்கிறதோ அது நமக்கு தெரியவில்லை. எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாவற்றையும் கொடுத்து அதற்கு பிறகுதான் இப்போது வளையத்தில் வந்திருப்பதால் அடுத்து தமிழ்நாடு அரசு அவரை FIR பதிவு செய்துவிட்டால் மணி லாண்டரிங் கேஸில் சிக்குவார். அதுக்கப்புறம் மணி லாண்டரிங் கேஸில் சிக்கிட்டால் அவர் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிக்கல் வரும். இப்படி பல சிக்கலிருந்து தப்புவதற்கு அவர் தாவேகாவை இனிஷியேட் பண்ணுவதற்கு ஆரம்ப கட்டத்தில் அவர் தப்பியிருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இதனுடைய உண்மை தன்மைகள் பிரபலமான தமிழ் ஊடகம் இன்று காலை முதலாக வெளியிட்ட செய்தியில் இது வெளியாகியிருக்கிறது. உண்மையிலே அது சரியான செய்தியாகத்தான் இருக்கிறது. அன்பில் மகேஷுக்கு திமுக தலைமை முதல் குடும்பம் பெரும் அதிருப்தியில் இருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த பெருங்குடும்பம் பெரும் அதிருப்தியில் இருப்பது மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், அவர் 2 CBSE ஸ்கூல்களில் 2 CBSE ஸ்கூல்களில் சில கார்ப்பரேட்டுகளோடு திரைமறைவு உறவுகளை அவர் மேம்படுத்தி அதன் மூலமாக சில கார்ப்பரேட்டுகளின் மூலம் திரைமறைவு உறவை மேம்படுத்தி அதன் மூலமாக பெரும் பணத்தை சம்பாதித்திருக்கிறார். பெரிய முதலீடு, பல பெட்ரோல் வங்கிகள் பங்குகள்
அவருக்கு முதலீட்டாக இருப்பதாகவும், அதையெல்லாம் சேமித்து அது யார் சொன்னார், எவர் சொன்னார் என்பதையெல்லாம் நேரு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு கொடுத்து விட்டார். PT அரசகுமார் அனைத்தையும் விசாரணையத்தில் உண்மையை சொல்லிவிட்டார். இப்போது இவரை பொருளாதார குற்றங்களுக்காக விசாரணை வளையத்தில் கொண்டு வரப்பட்டு, நாளை விசாரணையில் வந்தால் இதை முன்னெடுத்து மத்திய புலனாய்வுத்துறை PML என்று சொல்லக்கூடிய பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸில் இவர் சிக்கலாம், EDயில் சிக்கலாம், நீண்டகால துயரங்களை அனுபவிக்கலாம், வழக்கில் மாட்டிக்கொள்ளலாம். இதையெல்லாம் தடுப்பதற்காக இவர் சாஷ்டாங்கம் செய்துவிட்டார் தாவேகாவில். இந்த செய்தியை நேரடியாக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வலைத்தளங்களில் கட்சிக்காரர்களே சொல்லியிருப்பார்கள், அன்பில் மகேஷ் வசமாக சிக்கி கொண்டு தாவேகாவில் கொஞ்சுகிறார். இதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடுமையான முதல் நிலை குடும்பத்திற்கு கடுமையான ஆத்திரம். ஏனென்றால் அம்மா என்று, சித்தி என்று, பெரியம்மா என்று எந்த சிக்கலும் இல்லாமல் உதயநிதி வீட்டிற்குள்ளே சென்று அவர்களோடு எல்லா விவகாரத்திலும் உதயநிதியோடு நட்போடு இருந்து கட்சி, நிர்வாகம், ஆட்சி, குடும்ப உறவு எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தி கொண்டிருந்தார். திருச்சி மாவட்டத்தில் ஒரு பெரிய அளவில் கல்வி அமைச்சராக கோலாச்சி தமிழ்நாடு முழுவதும் இருந்த ஒருவர் இப்போது கலைஞருடைய அந்த பிறந்தநாள் விழாவா, அதற்கெல்லாம் நினைவு நாள் விழா அல்லது பிறந்தநாள் விழா நடந்தது, அதற்கு அவர் கலந்து கொள்ளவில்லை. அதே போன்று உதயநிதி கைது செய்யப்பட்ட போது கூட அவர் பெரிய அளவிலே அவர் வரவில்லை. ஆக இந்த மாதிரி ஒரு களச்சூழ்நிலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது குற்றச்சாட்டுகள் மலைபோல் குவிந்திருப்பதை ஆதாரத்தோடு எடுத்து அதனுடைய வலைகளில் இப்போது திமுக தலைமை அதிருப்தியில் இருக்கிறது. அதனால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நேருடைய அந்த செய்தியை முற்றிலுமாக உள்வாங்கி இருக்கிறது. திமுக தலைமை, மூத்த குடும்பம் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே நான் பலமுறை உங்களுக்கு பேசும்போது சொல்லியிருக்கிறேன், மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். 120க்கு மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் இடமாறி இருக்கிறார்கள். கட்சிக்குள் பலர் மீது வழக்குகள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதிகாரத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் பல பேர வழக்குகள் சிக்கியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களால் இருக்கக்கூடிய கூட்டணிகளும் இடம்பெயர்ந்து விட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் எப்படி நகர்த்தி கொண்டு போவது என்பது அறிவாலயத்திற்கு பெரும் சிக்கலாக இருக்கிறது. ஆக விஜயை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஆழமாக கால் பதித்திருப்பதும், தங்களுக்கு நெருக்கமான அதிகார வட்டத்தில் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு இப்போது 2 CBSE ஸ்கூல்களுக்கு அதிபர்களாக ஆகி பல பெட்ரோல் பங்குகளை தனது சொந்தமாக்கி இன்னும் பல 100 கோடிக்கு சொத்துக்களை வாங்கியது இவர் சொன்னதைத்தான் நாம் எல்லாம் செய்தோம் என்பதை ஆதாரப்பூர்வமாக PT அரசகுமார் சொல்லியிருக்கிறார். PT அரசகுமார் கைது செய்யப்பட்டு இப்போது பிணையில் இருக்கிறார். இப்போது அவரின் அடிப்படையிலே மாநில குற்றப்புலனாய்வுத்துறை பொருளாதாரங்களுக்கான மாநில ஊழல் தடுப்பு DVSC இவரின் மீது வழக்கு பதிவு செய்தால் மத்திய PML ஆக்ட், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸ் இவருக்கு வரும். அதே மாதிரி இவர் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது ED வழக்குகளும் பதிவு செய்யலாம். இப்படியே பல விஷயங்கள் திமுக தலைமைக்கு எல்லோருமே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழக தலைமை செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், அது மாதிரி துரைமுருகன், நேரு, பொன்முடி, ஏவா வேலு, அதே போன்று பெரியசாமி, தங்கம் தென்னரசு, SSR ராமச்சந்திரன், மா சுப்பிரமணியன், முத்துக்கருப்பன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதுபோல் டாஸ்மாகினுடைய அபாயகரமான வழக்குகள், பாட்டில் 10 ரூபாய் வழக்குகள். இப்போது அன்பில் மகேஷும் இந்த வளையத்திற்குள் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் மீது இப்போது பொருளாதார குற்றங்களை எப்படி வகைப்படுத்த போகிறார்கள், 0 டாலரன்ஸ் என்ற அடிப்படையில் உறுதியான நடவடிக்கை விஜய் எடுத்தால் இவர் சிக்கப்பட்டு கொண்டு வருவார். அதிலிருந்து தப்புவதற்குத்தான் இவர் இந்த மூல காரணங்களை முன்னெடுத்து செல்கிறார் என்பது திமுக தலைமைக்கு ஒரு பெரும் அதிருப்தியான செய்தியாகவும் இருக்கலாம். ஏனால் இன்று காலை வெளியான பிரபலமான தமிழ் ஊடகம் இந்த செய்தியை தெளிவாக துல்லியமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இப்போது பல சிக்கலில் அவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இது போன்ற ஆதார செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.